தேவன் நம்மை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றியாக இருக்கிறேன். I'm thankful to God for having gathered us together here today. ஏசாயா 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். Let's turn to Isaiah chapter 8. 12-13 வசனங்களை வாசிப்போம். Let's read verses 12 and 13. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும், சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. Isaiah chapter 8 verses 12 and 13. You are to say, it is a conspiracy. In regard to all that this people call a conspiracy, and you are not to fear what they fear or be in dread of it. It is the Lord of hosts whom you should regard as holy, and he shall be your fear, and he shall be your dread. இந்த 13வது வசனத்தை சகோதரர் சகரியா பொன்னன் அவருடைய வீட்டிலே எழுதி வைத்திருப்பதாக நாம் அநேக செய்திகளிலே நாம் கேட்டிருப்போம். We may have heard in many of Brother Zach's messages that he has put up this verse 13 on his house, on the wall of his house. லிவிங் வேதாகம மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்கும், if you fear God you need fear nothing else. லிவிங் மொழிபெயர்ப்பிலே இவ்விதமாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுக்கு பயந்தால் வேறு எதற்குமே பயப்பட தேவையில்லை என்பதாக எழுதியிருக்கும். இந்த உலகத்தில் தேவனை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். There are people who don't know God in this world. தேவனை அறிந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். And there are people who call themselves Christians who claim to have known God. எல்லாருக்குள்ளும் ஒரு பயம் இருக்கிறது. And all of them have some kind of fear in them. அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. They get into some kind of a problem. ஒரு பாவத்தை பண்றாங்க. They commit a certain sin. ஒரு கீழ்ப்படியாமையின் பாதையில போறாங்க. They go on a path of disobedience. அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு அச்சம் வருகிறது. Then they develop a fear and a dread. அவங்க வாழ்க்கையில ஒரு கலக்கம் உண்டாகிறது. And they have a turmoil in their life. நிறைய குழப்பம், தங்களுடைய வாழ்க்கையே குழப்பிக் கொள்கிறார்கள். They just confuse their whole life because of their sin. தேவனை அறியாத மக்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. It is not only the people of the world who don't know God that have this problem, but all the many Christians have the problem as well. ஆனால் தேவன் நமக்கு ஒரு வழியை இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். But God teaches us a way for us here. இந்த ஜனங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டு கீழ்ப்படியாமையின் பாதையிலே போய் தேவனுக்கு பயப்படாமல் வாழ்கிறார்கள். These people go and commit sin and live without fearing God. அதன் பிறகு ஒரு காரியத்துக்கு பயப்படுகிறார்கள். Then they fear something else. ஐயோ, இந்த பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேனே. Oh, I have been trapped into this problem. இந்த மனுஷன்ட்ட நான் மாட்டிக்கிட்டேனே. So I have been caught into this man. இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வர்றதுக்கு என்ன செய்யறது? What do I have to do to get out of this circumstance? சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் பாவம் செய்து அதன் பிறகு நமக்கு ஒரு பயம் வருகிறது. Right from children to the grown-ups, we commit a certain sin and then we fear something because of it. ஆனால் தேவன் நமக்கு ஒரு வேறு பாதையை அவர் காட்டுகிறார். But God shows us another way. நீ முதலாவது எனக்கு பயப்படு. He says, you first fear me. நீ எனக்கு பயந்தேன்னா இந்த பூமியில இருக்க ஒரு மனுஷனுக்கும் நீ பயப்பட வேண்டியதில்லை. He says, if you fear me, you don't have to fear any human being on this earth. தேவனுக்கு பயந்து இதோ தேவன் என்னை பார்க்கிறார் அப்படின்னு வாழ்கிற மனுஷன் தேவனுக்காகவே எல்லாவற்றையும் செய்வான். A person who fears God and all the time he fears God and thinking that God is watching over him, and if such a person lives only for God. அவன் இன்னொரு மனுஷனையோ அல்லது இன்னொரு மனுஷியையோ பார்த்து பயப்படுற அவசியம் அவங்களுக்கு இருக்காது. And there is no need for such a person to be afraid of any other man or woman. இப்பொழுது இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். Let us read this verse. அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. And he shall be your fear and he shall be your dread.
நான் மனுஷங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிபல்லியஸ் ஸ்பிரிட்டில் சொல்கிறது கிடையாது. It is not a rebellious spirit which says, I don't fear any man or I don't fear any woman. நாம் தேவனுக்கு பயப்படுகிறவா இருந்தோம்னா நமக்கு மனுஷங்களுக்கு பயப்படுகிற அவசியமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. If you are people who fear God, and we will have no necessity of fearing any human being. இதோ தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார், அவர் துக்கப்படுவார், இது நான் இந்த ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி விடுவேன், எனக்காக அடிக்கப்பட்டவர் அப்படின்னே ஒரு வாழ்கிற ஒரு மனுஷன் கண்டிப்பாக மனுஷங்களுக்கு பயப்பட மாட்டான். If a person lives with this spirit always in his heart, the Lord is watching over me and I should not hurt him, I should not grieve the heart of God, such a person will live for God, and he doesn't have to fear anybody in this world. ஆம் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அதிகமாய் தேவை. Yes, brothers and sisters, we need the fear of God so much more in our life. நம்ம தேவனை அறிந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நாம் மாறி இருப்போம். After knowing the Lord and after some time, we would have become a useful vessel for God. அல்லது தேவன் நம்மை ஆசீர்வதித்திருப்பார். Or God would have blessed us. அப்போ நமக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நமக்கு குறைந்து போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. Then there will be a circumstance or an opportunity for us to lose the fear of God in our life. அதுக்கப்புறம் நம்ம மனுஷங்களுக்காகவே நம்ம வாழ்க்கையை அலைன் பண்ணி வாழ ஆரம்பிச்சிரும். Then we will start to live by aligning our life in accordance with human beings. அதனால தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏபிசி ஆனா அவனா பாடம். That is why the fear of God is the ABC. It is the basic lesson for anyone. இந்த நாளில் கூட ஒரு தேவனுக்கு ஒரு மனுஷன் பயப்படுவான் அப்படின்னா அவனிடத்துல என்ன அறிகுறிகள் இருக்கும் என்பதை நாம் தியானிப்போம். So even now let us meditate on what would be the indication of a person who fears God. நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Let's turn to Proverbs chapter 1. நாம் अनेक முறை நாம் சபையிலே இதை கேட்டிருக்கிறோம். We have heard this many times in the church. 1:7 Proverbs chapter 1 verse 7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். The fear of the Lord is the beginning of knowledge. Fools despise wisdom and instruction. ஓகே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஞானமா இருப்பாங்க, ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ண மாட்டாங்க. Those who fear God will be wise and they will not despise instruction. So மூடர் அப்படி நீங்க எழுதி இருக்கிறது. Here we see fools despise wisdom and instruction. அதை நம்ம எப்படி படிக்கலாம்னா, கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுவார்கள். This is how we may read this. Those who do not fear God despise wisdom and instruction. நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், நான் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், நான் கிறிஸ்தவன், நான் அப்பம் பிக்கிறேன், தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறேன், நான் தேவனுக்கு பயந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருப்போம். We might be thinking about ourselves saying, oh, I'm a Christian, I fear God, I come to the church, I take part in the breaking of bread, and I'm a Christian. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அசட்டை செய்கிறவர்களாக நம்ம இருப்போம். But we could be people who despise things. நமக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுவதை நாம் அசட்டை செய்வோம். We would be despising the words of people who are over us in authority. நம்ம தாய் தகப்பன் சொல்லுவதை நாம் அசட்டை செய்வோம். We would despise what our parents tell us. நீங்க ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர்ஸ், காலேஜில் இருக்கிற ப்ரொஃபசர்ஸ், இவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப அற்பமா நீங்க நினைப்பீங்க. You would despise the words of your teachers and your professors at college. சபையில இந்த இடத்துல இருந்து வருகிற வார்த்தைகள் அசட்டையா இருக்கும். The words that come out from the church, you would be despising them. உங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், யூத் மீட்டிங் எடுக்கிறவங்க, இவங்க சொல்லுகிற வார்த்தைகள்லாம் இவங்களுக்கு இதான் வேலை அப்படிப்பட்ட ஒரு வாயை திறந்து சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ள அசட்டை பண்ணுவோம். So the words that you hear from your Sunday school teachers, youth leaders, you would kind of despise it, saying, oh, these people will always say these kinds of things, but you would not open your mouth and openly say that, but you would have that thought in your mind. நம்மளை கூப்பிட்டு கேட்டால் கர்த்தருக்கு பயப்படுறியாப்பா அப்படின்னு கேட்டால், நான் பயப்படுறேங்க, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், சபைக்கு வர்றேன், நான் தேவனுக்கு பயந்த மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். If you are asked, do you fear God, we would say, yes, I fear God, I am born again, I have taken baptism, I come to the church,
we would say that we fear God. ஆனா நமக்கு வருகிற ஆலோசனைகளை நம்ம அசட்டை பண்ணுவோம். But we would at the same time despise the counsel that comes our way. நீங்க ஏதோ சொல்லிட்டு இருங்க, நான் செய்யறதை செய்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கும். We would have an attitude of saying, you tell me whatever you want to tell, but I will keep on doing what I want to do. யாராவது நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு கரெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலேயோ அல்லது வெளியிலேயோ அதை ரீகன்சிடர் பண்ற ஸ்பிரிட் நமக்கு இருக்காது. So if we receive some correction or some counsel either from at home or some from outside, we would not have a thought intention to reconsider that. ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஏதோ ஒரு குறையை காட்டுறாங்க, சரி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம், நம்ம ஏதாவது சரி பண்ணிக்க வேண்டி இருக்குமான்னு பார்ப்போம். ஓகே, இப்படி கூட என்கிட்ட குறை இருக்கலாம், இந்த மாதிரியான தாட்டெல்லாம் நமக்கு வரவே வராது. We will not have this kind of thought saying, oh, they are saying something, let me think about it, let me consider it to see if there is a possibility that I could be on the wrong. We will not have such thoughts. எப்பவுமே நம்ம செய்யறது எல்லாம் கரெக்ட்னு தோணும். We would feel as if whatever we do is right. கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷனா நம்ம இருந்தோம்னா இதுதான் அதனுடைய சிம்டம்ஸ். These are the symptoms of a person who does not fear God. அடுத்ததா ஒரு சிம்டம் என்னன்னா நீதிமொழிகள் 3:7. Then another symptom is found in Proverbs chapter 3 verse 7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Do not be wise in your own eyes, fear the Lord and turn away from evil. கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்கு இல்லை அப்படின்னா ஒரு தீமை இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பொல்லாங்கா ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அதை நான் பார்த்து ஐயோ இது வேண்டாம்ப்பா அப்படின்னு விலகணுங்கிற உணர்வு எனக்கு இருக்காது. If I don't fear God, if I don't have the fear of the Lord in my heart, and if I see something evil and if it has a form of evil, then I will not fear it, I will not depart from it. அதிகமாக நான் என்ன சொல்லுவேன்னா ஜஸ்டிஃபை பண்ணுற மனுஷனாக நான் இருப்பேன். In that case, mostly I would be justifying myself. நீங்கள் உங்களே ஆராய்ந்து பாருங்க. You just examine yourself. நீங்கள் அதிகமாக உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருகிறதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. Just test and see in yourself whether you have these kinds of thoughts mostly. இதில் என்ன இருக்கு? What is there in this? இதை செஞ்சா பாவமா? Is it a sin to do this? இது பைபிள்ல இப்படி எழுதி இருக்கா? Is it written? Is it forbidden in the Bible? இதே மாதிரியேவா பைபிள்ல எழுதி இருக்கு? Is it exactly the same way that is written in the Bible about this? இதெல்லாம் ஒன்றும் ஆண்டவர் பாவமா பார்க்க மாட்டார். The Lord does not consider all these things as sinful. இப்படி திங்க் பண்ணி அதிகமாக தீமைக்கு உள்ளே போய் டெஸ்ட் பண்ணுற மனுஷனாக நான் இருப்பேன். So like this I would think about all these things and I would always have a different attitude towards the word of God and I'll be a different person. யோபுவை குறித்து நாம் அதிகமாக கேட்டிருக்கிறோம். We've heard about Job so much. வேதத்தினுடைய முதல் புத்தகம் யோபு என்று சரித்திர ஆய்வாளர்கள் சொல்வார்கள். Historical scholars say that the book of Job was the first one written in the scriptures. அதுல தேவன் ஒரு மனுஷனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். And God gives a testimony concerning a man in this book. ஆரம்பத்துல பரிசுத்த ஆவியானவர் எழுதுவது போல அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. So the book starts with the words of the Holy Spirit. 1வது வசனத்துல verse 1. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். There was a man in the land of Uz whose name was Job, and that man was blameless, upright, fearing God and turning away from evil. இது யாரோ ஒருவர் யோபுவை குறித்து எழுதுவது போல இப்படி ஆரம்பிக்குது. It begins as though it was written by somebody else concerning Job. 8வது வசனத்தில் But in verse 8 தேவனே யோபுவை பற்றி சாட்சி கொடுக்கிறார். The Lord himself testifies concerning Job. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். The Lord said to Satan, have you considered my servant Job? For there is no one like him on the earth, a blameless and upright man, fearing God and turning away from evil. அவனை பற்றி சொன்ன சாட்சியில இந்த ஒரு லைனை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். In this testimony of God concerning Job, let us underline this one word. பொல்லாப்புக்கு விலகுகிறவன். A man who turns away from evil. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாம் 100% அவர் செக் பண்ண மாட்டாரு. If there is an evil, there is a problem situation, Job would not go and inspect whether there is really an evil thing there.
சும்மா போய் பார்ப்போம், பிரச்சனை வந்தால் விலகி போய்க்கலாம், இல்லைன்னா போகலாம் அப்படிங்கிற எண்ணம் யோபுவுக்கு இருக்காது. Job will not have this kind of thought saying, oh, let me go and check whether there is a problem, whether there is any evil. If there is no evil, we'll continue or we'll depart from it. No. அந்த மலை உச்சியோட அந்த கிளிஃப், அந்த மொனை வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் யோபுவுக்கு இருக்காது. Job would not think, let me go till the edge of the cliff and then come back. இங்கே ஒரு மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு யாராவது சொன்னாலே ஓகே ஓகே அங்கே தீமை இருக்குமா, அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகிடுவார். If somebody says there could be a problem there, there could be something evil there, Job would simply accept it and then avoid it completely. இந்த ஃப்ரெண்டை சூஸ் பண்ணாத, இந்த இடத்துல போய் நிற்காத, உனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்னாலே யோபுவுக்கு போதும். ஓகே ஓகே நான் போகலை, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, அம்மா சொல்லியிருக்காங்க, சபையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விலகிடுவார். If Job receives an instruction or a counsel from his parents saying, oh, there is a problem there, don't go there, he would simply abide by it. I've heard this from my parents, I've heard this counsel from the church, so let me obey it. இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணாத, இப்படி பண்ணிக்கிட்டாதான்ப்பா நல்லது அப்படின்னு ஆலோசனை சொன்னாலே யோபுவுக்கு போதும். யோபு வந்து ஏன் இதை போடுறதுனால என்ன, இது பாவமா, மற்றவங்கெல்லாம் இப்படி தானே போட்டிருக்காங்க, அப்படி ஒரு நாளும் அவர் கேள்வி கேட்கவே மாட்டார். Concerning the matter of dressing, if Job receives an instruction saying, don't dress up yourself in this manner, he would not question back saying, oh, what is wrong in this? Is this sinful? No, he would simply abide by it. இப்போ ஃபோன் வேண்டாம், இப்போ இந்த மாதிரி ஒரு பைக் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வந்துச்சுனாலே யோபு என்ன பண்ணியிருப்பார்னா, சரி ஓகே இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்க, ப்ராப்ளம் இருக்கும் போல், கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம்னு ஈஸியாக யோபுவை கன்வின்ஸ் பண்ணலாம். If Job received an instruction saying, you don't need the phone right now, you don't need this fancy bike right now, there is a problem, and he would simply accept it saying, oh, there could be a problem, so let me just not have that. இங்கே நான் ஒரு சில காரியங்களை தான் நான் சொன்னேன். I just listed only a few things here. யோபுவோட பார்வையில் ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, ஒரு சந்தேகமாக இருக்குது, ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவோன்னு தோணுது அப்படின்னாலே அதை விட்டு விலகிடுவார். But in Job's life there could be so many areas where if he thinks there could be a problem, there's a possibility of him getting into a conflict, he would simply avoid it. ஆனால் நான் சபைக்கு வந்து தேவனுக்கு பயப்படுறேன்னு சொல்லி, கிறிஸ்தவன்னு சொல்லி, என்னுடைய மனப்பான்மை எல்லாத்துக்குள்ளேயும் பேதைகள் மாதிரி நெடுக போய் நான் தண்டிக்கப்படுகிற மனுஷனாய் நான் இருக்கக்கூடாது. But I who come to the church and call myself a Christian should not go and inspect all the evil things and be punished, going straight ahead into them and being punished for the folly. அடுத்ததாக மூன்றாவது அறிகுறி, the third symptom of a person who does not have the fear of God is, ஆதியாகமம் 22:12 எடுத்துக்கொள்வோம். let's turn to Genesis chapter 12 verse 22. இங்கே ஆபிரகாமை குறித்து இங்கே அதிகமாக நாம் வாசித்திருக்கிறோம். We have read about Abraham here. தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை தேவன் பலியிடுன்னு சொன்ன உடனே அவர் பலியிடுவார். And he would go and sacrifice his only son on the altar for God. And he would immediately do that. 22:12. Genesis chapter 22 verse 12. அவர் வந்து அந்த அதில் படுக்க வச்சிருப்பார் தன்னுடைய மகனை. He would have laid his son on the altar. கத்தியை எடுத்து அவர் தேவனுக்காக பலியிட போவார். He drew the sword and he was about to kill his son, sacrifice his son for the Lord. அப்பொழுது அவருக்கு அந்த தேவனுடைய சத்தம் கேட்கும். Then he heard the voice of the Lord. 12 நான் வாசிக்கிறேன். Let me read verse 12. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். He said, do not stretch out your hand against the lad and do nothing to him, for now I know that you fear God, since you have not withheld your son, your only son, from me. நீ உனக்குன்னு ஒன்றும் வச்சுக்கல, நீ வந்து உனக்கு ரொம்ப பிரியமாக இருந்ததை கூட நீ பலி கொடுக்க வந்துட்ட, அதனால நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். The Lord said to Abraham, you did not have anything as your own, that which is precious to you, you are willing to offer it to me. So now I know that you fear God. Living மொழிபெயர்ப்பில் அந்த வசனம் எப்படி இருக்கும் என்றால், and this is how the Living Translation paraphrase says this verse. God is first in your life. உன் வாழ்க்கையில் தேவன் தான் முதலிடம் அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். Living Bible says, I have now known that you put God first in your life. அதனால தேவனுக்கு பயப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில்
தேவன் ஃபர்ஸ்ட்ல இருப்பார். God will be first in the lives of those people who fear God. அவங்களுடைய வாழ்க்கை வட்டமே தேவனை மையமாக வச்சே இருக்கும் எல்லாமே. The circle of their life would be centered around God. அவர்களுடைய ஈகோ மெயினா இருக்காது. They would not have their ego. அல்லது எதையுமே செய்வாங்க, ஆனால் ஒரு பர்டிகுலர் நபரை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாதுங்க அப்படின்னு இருப்பாங்க. And they would do so many things and everything, but then they would not be willing to forgive a certain person. அந்த மன்னிக்க முடியாத மனப்பான்மை ஃபர்ஸ்ட்டாக இருக்கும் அவங்க லைஃப்பில். The unforgiving attitude will be first in their life. நிறைய தேவனுக்காக செய்வாங்க, ஆனால் ஒரு பர்சனலாக சில டிசையர்ஸ் இருக்கும், அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக இருக்கும் லைஃப்பில். They would do so many things for the Lord, but then they will have their own personal desires, and that would be center of their life. உங்களுடைய ஸ்கூலில் படிக்கிற டீனேஜ் பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு யாராவது அப்படி இருக்காங்களா? Boys and girls, teenage boys and girls, those who go to college, do you have some persons as the center of your life? தேவனை காட்டிலும் உங்களை அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறாங்களா? Are they attracting you so much more than God himself? ஒருவேளை நீங்கள் சபைக்கு வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தேவனுக்கு பயப்படலை, உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தான் ஃபஸ்ட்டு. If you come to the church and call yourself a Christian, but then you have this kind of other things at the center of your life, then you are not Christian at all. நீங்கள் தேவனிடத்தில் சென்று கதறுங்க. You go to the Lord and cry out, ஆண்டவரே, இந்த பையனோ இந்த பொண்ணோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. Lord, I should not have this boy or a girl as the first thing in my life, Lord. நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லணும். You should be the first in my life, Lord. ஆபிரகாம் பார்த்து சொன்ன மாதிரி, அப்பா நான் உன் வாழ்க்கையில் நான் தான்ப்பா ஃபஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து சொல்லணும். And as the Lord, you should be able to testify about me like you did about Abraham, that Abraham had God as the first thing in his life. ஒருவேளை சீக்ரெட்டாக உங்கள் மனசில் அப்படியெல்லாம் யாராவது இருக்கலாம். You may have somebody like that in your heart in secret. இந்த உலகத்தில் சொல்கிற மாதிரி அது மாதிரி உங்களுக்கு க்ரஷ் இருக்கலாம் யார் மேலேயாவது. As they call it in the world, you might have some crush in your heart. ஜென்டிலாக க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடாதீங்க அந்த வார்த்தையை. Just don't simply pass this thing by simply saying it's a crush. No. தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் அது. It is a sin which is against the Lord. நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லுகிற ஒரு பாவம். It is a sin which will take us to hell. தேவனிடத்தில் கதறி நம்ம வந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும். Let us cry out to the Lord and ask to be delivered from this. அவர்தான் நமக்கு அச்சமா இருக்கணும், தேவன் தான் நம்ம பயமா இருக்கணும். He should be our dread and he should be our fear. நம்முடைய சிலருடைய வாழ்க்கையில் அவங்களோட பிடிவாதம் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். In some people's life, their adamant nature would be the first in their life. எதை வேணாலும் செய்வாங்க, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்க, ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. Some people will say about somebody that this person will do anything, but this one thing she is very particular or he is very particular about. சிலருக்கு அவங்களோட கோல்ஸ், லட்சியம், எய்ம் இதுதான் ஃபஸ்ட்டு. For some people, their goals and aims would be first in their life. அப்படி எய்ம் இருக்கிறது தப்பு கிடையாது. It is not wrong to have aims and goals. தேவனை மறக்கடிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு கோல் எய்ம் இருந்துச்சுன்னா நம்ம ராங் பிளேஸ்ல இருக்கோம்னு அர்த்தம். If we have goals and aims and ambitions in our life which would ultimately make us forget God, then that is wrong. இதெல்லாம் பெரிய காரியங்கள். இன்னும் அநேகம், சிலருக்கு சோம்பேறித்தனம், சிலருக்கு தூக்கம், சிலருக்கு சாப்பாடு, இப்படி எத்தனையோ விஷயங்கள் தேவன் இருக்கிற இடத்த போய் பிடிச்சு வச்சிருக்கும். Like this, there are so many things like laziness, sleep and other things that take the place of God and become the center of their life. சமீபத்தில் ஒரு கோட் ஒன்று நான் படித்தேன். Recently I happened to read a quote. அதில் வந்து ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள், எந்த ஹார்டை நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அதில் இருந்தது. In that quote it said there are two hard things and it says which hard thing do you want to choose? கஷ்டப்பட்டு படிக்கிறது ஹார்டான விஷயம்தான். Studying is a hard thing. நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல ஹார்டாக படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். If you want to get good marks, you have to work hard. அது ஒரு ஹார்ட். That is one hard thing. இன்னொன்று, the other thing is படிக்காமல் லேசியாக அப்படியே இருந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை தேடுறது. Without studying, without taking pains to study well and get good marks, but you suffer for searching a job. கம்பெனியாக ஏறி நமக்கு திறமை இல்லாததுனால, மதிப்பெண் இல்லாததுனால நம்மளை திருப்பி அனுப்புறது. Because we don't have the right qualification and the right marks, enough marks, we just go
around company after company to search for a job. நம்ம சோம்பேறித்தனத்தினால வரக்கூடிய அந்த ஒரு ஹார்ட்ஷிப். That is a hardship that comes because of our laziness. இதுவும் ஹார்ட், அதுவும் ஹார்ட். This one thing is also hard, the other thing is also hard. எந்த ஹார்டை சூஸ் பண்ண போறீங்க? Which hard thing would you like to choose? ஃபர்ஸ்ட் ஹார்டை சூஸ் பண்ணோம்னா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நல்லா இருக்கும். If you choose the first hard thing, the rest of your life will be good. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, வாக் பண்ணுறது, இது ஹார்டான விஷயம். In the same way, doing exercises, going to the gym and working out and going for a walk, these things will be hard. ஃபேட் ஆகி நம்ம கஷ்டப்படுறது, வேலைகளை செய்ய முடியாமல் இருக்குது, வியாதிகள் வர்றது ஒரு ஹார்டான விஷயம். And then the other thing which is hard is being lazy and becoming fat and having ailments because of that. எந்த ஹார்ட் நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம்? Which hard thing are we going to choose? ஏதோ ஒரு ஹார்ட் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். We do have to choose one hard thing. அடுத்தது பரிசுத்தமா இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள்லையும் தேவனுக்கு பயப்படுறது, சுயத்திற்கு மரிக்கிறது ஹார்ட். And the other thing which is hard is being holy and being careful in little things, and dying to self is hard. ஆனால் பாவம் பண்ணி அதனால வருகிற அந்த கான்சிக்வென்சஸ், அந்த விளைவுகளை அனுபவிக்கிறது ஒரு ஹார்ட்ஷிப். But then on the other hand, there is a hard thing which comes because of the consequences of sin. எதை நம்ம சூஸ் பண்ண போறோம்? Which one are we going to choose? ஒரு சகோதரர் வாட்ஸ்அப்பில் ஏமி கார்மைக்கல் அவர்களுடைய ஒரு கோட் ஒன்று, ஒரு செய்தியை, சிறு ஆர்டிக்கிளை பதிவு பண்ணியிருந்தாங்க. A brother had posted a small article by Amy Carmichael in WhatsApp. அதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். Let me summarize that. இப்போ நம்ம தேவனுக்குள்ளாக வாழ்ந்து நல்லா ஓவர் கம் பண்ணி ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கிற அநேகரை பார்க்குறோம். We see so many people who are zealous for God and living for God. அவங்கள பார்த்த உடனே நமக்கு ஒரு மலைப்பு வருகிறது. So when we look at them, we breathe a sigh. Oh, is it even possible? இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஆனால் என் வாழ்க்கையை பாரு, இப்படி நான் ஃபெயிலியரான ஒரு மனுஷனாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம விரக்தி அடைகிறோம். We get frustrated looking at their life and comparing our life with them, saying, oh, this person is so godly, but I am not like that. ஆனால் அந்த சகோதரி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னாக்கா, but what Amy Carmichael has written in that article is, அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் தெரியாத அந்த அந்தரங்க பகுதியில், in the secret part of her life, அநேக பாடுகள் அவங்க பட்டிருப்பாங்க. she had gone through so much of trials. சின்ன சின்னதாக சுயத்திற்கு மரிச்சிருப்பாங்க. She would have died to herself in little areas. அவங்களுடைய சொந்த சித்தத்தை அப்படியே நிறைய ஏரியாவில் விட்டிருப்பாங்க. She would have left not doing her own will in many areas. தேவன் பார்க்க வேண்டாம்னு சொன்னதை பார்க்காதபடி கண்களை மூடி இருப்பாங்க. She would have closed her eyes to the things which God had forbidden her from looking at. அப்படியே கோபம் பொங்கிட்டு வரும், தொண்டை வரைக்கும் வரும். தேவன் ஸ்டாப்னு சொல்லியிருப்பாரு, உடனே அமைதியாக இருப்பாங்க. She would be enraged and she would be provoked to say angry things, but then the Lord would have asked her to stop, and she would have died to herself and stopped becoming angry. ஏதாவது பதிலுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த மாம்சம் எழும்பி இருக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு சுயத்திற்கு மரித்திருப்பாங்க. The flesh inside of her would have provoked her to say tit for tat things of that nature, but then the Holy Spirit would have instructed her not to do that, then she would have obeyed it. இப்படி தங்களுடைய வாழ்க்கையில் அந்த சின்ன சின்ன ஏரியாவில் இப்படியெல்லாம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணி சுயத்திற்கு மரித்து வந்தது தான் ஒரு பெரிய ஒரு வெற்றியாளராக, தேவனுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமா அவங்கள நிறுத்தி இருக்கும். It was those little things that she died to herself to that made her a useful vessel for God. அதனால அதை பார்த்து நீங்க டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. So you don't get discouraged by looking at her life. லைஃப்ல சின்ன சின்ன விஷயம் அந்த ஏரியாவில் நீங்க கவனம் செலுத்துங்க, நீங்களும் ஒரு நாள் அப்படி ஆயிரலாம். And that article says, you focus on the little things and die to yourself in those little things, then you will attain to that life. அது உண்மையிலே அவங்க அப்படி நம்ம பார்த்து மலைத்து நம்ம சோர்ந்து போகிறதுக்காக சொல்லலை, எந்த ஏரியாவில் அவங்க கரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. So it is not to look at that life and be frustrated or get discouraged, but it is so that we might look at the things that she has died to, and we follow that as well. அடுத்ததாக தேவனுக்கு பயந்தவர்களுடைய இன்னொரு சிம்டம், 1 நாளாகமம் எடுத்துக்கொள்வோம். And another symptom of a person who fears God, we can find it in 1 Chronicles 15வது வசனம். 1 Chronicles chapter 15.
13வது வசனம். Verse 13. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். 15-13. First Chronicles chapter 15 verse 13. Because you did not carry it at the first, the Lord your God made an outburst on us, for we did not seek him according to the ordinance. Okay. 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Let's turn to chapter 13. 12வது வசனம். Verse 12. அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்தில் கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி. David was afraid of God that day, saying, how can I bring the ark of God home to me? ஓகே, இந்த பகுதியை நான் ஷார்ட்டாக அப்படியே சொல்கிறேன். Let me summarize this section of scripture. தாவீதை தேவன் ஒரு கிங்கா ஸ்தாபிக்கிறார். God anointed David king over Israel. அவனுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்குது. And he had so much of victory in war. அப்போ அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது, தேவனுடைய பெட்டி இருக்கே, அதை நம்ம நல்ல ஒரு இடத்துல கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை அவன் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறார். And David wanted to take care of the ark of the covenant because it was somewhere and he wanted to shelter it. உடனே என்ன சொல்றாரு, எல்லா ஜனங்களையும் கேட்கிறார் கொண்டு வரலாமா அப்படின்ட்டு. And he asked the people, how shall we bring the ark of the covenant? பெட்டி கிரியாத் யாரீம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. That ark of the covenant was in a different place called Kiriath Yarim. சரி, எல்லாரும் ஜனங்கள்லாம் ஓகே சொன்ன உடனே அங்க இருந்து எடுத்துட்டு வரலாம்னு பிளான் பண்றாங்க. And since people said okay to that and they are planning to bring it. ஓகே, இப்போ பெட்டியை எடுத்துட்டு வர போறோம். எதுல எடுத்துட்டு வர்றது? We are going to bring the ark now. On which are we going to place it? அது தேவனுடைய பெட்டி, அதனால ஒரு நல்ல ஒரு கிராண்டா ஒரு புதுசா ஒரு ரதம் செய்வோம், அதுல ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை அதுல ஏத்துறாங்க. So they wanted to make a cart chariot, and it's because it's the ark of God, it has to be honored, so they wanted to make a chariot. இது எல்லாமே தேவனுக்காக செய்றாரு, ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா செய்றாரு. He did all these things for God and he did it with joy in his heart. பெட்டியை ரதத்துல ஏத்திட்டாங்க. They loaded that into the cart. ஊசா அகியோ அப்படின்னு ரெண்டு பேர் அந்த ரதத்தை ஓட்டிட்டே வராங்க. There are two people who were leading the cart. One is Uzzah. கீதோன் அப்படிங்கிற அந்த கோதுமை அடிக்கிற அந்த களம், அந்த பக்கத்துல ரதம் வருது. And the cart was going through a place called Gihon where there was they were threshing. மாட்டு கால்ல ஏதோ பட்டு ஸ்லிப் ஆகி அந்த ரதம் அப்படியே ஷேக் ஆகுது. The bullock got tripped up and then the ark fell out of the cart. இப்போ ஊசா என்ன பண்றாரு அப்படின்னா, ஷேக் ஆனோன்னு அந்த ரதத்தில் இருக்க உடன்படிக்கை பெட்டி சாய போகுது. Because the cart was shaken, the ark of the covenant was sliding and it was going out of the cart. சரி, ஊசா நம்ம நல்லது செய்கிறோம் அப்படின்னு நினச்சி அந்த பெட்டியை போய் பிடிப்பார். And Uzzah, having good intentions to protect the ark from falling, he just used his hand to protect it. அதன் பிறகு தேவன் ஊசாவை அடிப்பார். ஊசா அந்த இடத்துல அவர் செத்துருவார். Then the Lord smote Uzzah and he died there. இந்த தப்பு ரதத்தை பெட்டியை தொடுற அந்த இடத்துல ஆரம்பிக்கல. This fault of touching the ark did not start there at that place. தாவீது அவர் நிறைய சக்சஸ், நிறைய வெற்றி, ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்காரு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில் இருக்காரு. David was so full of joy, saying that the Lord is pleased with me, he is giving me so many victories. ஆனா அவருக்கு தேவன் எதை விரும்புறாரு, தேவனுக்கு காரியத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மறந்துருச்சு. But he forgot about how things should be done, things that pertain to God. தேவன் இந்த இடத்துல அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறார். The Lord wanted to teach him a lesson. அதனால தான் ஊசாவுடைய மரணம் சம்பவிக்கும். That is why Uzzah was dead. தாவீதுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி எப்படி கொண்டு வரணும்ங்கிறது தாவீதுக்கு தெரியும். David knew how to bring the ark of the covenant. ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டார். உடன்படிக்கை எப்படி கொண்டு வரணும்னா லேவியர்கள் தான் அதை சுமக்கணும். அவங்க அந்த ரெண்டு பக்கமும் இருக்க அந்த தண்டுகளை வச்சு தோளில் சுமந்துக்கிட்டு வரணும். The ark of the covenant should be carried by the shoulders of the Levites
with the poles. That's what we see in the law. ஆனா அவர் சந்தோஷ மிகுதியில தன்னோட பவுண்டரியை விட்டு கொஞ்சம் வெளியே போயிடுவார். But because of his joy, he just went beyond his boundaries. அவரே ரதத்தை செய்வாரு, அவரே ஆளை ஃபிக்ஸ் பண்ணுவாரு. He would make the chariot and he would fix the people to carry them. ஜனங்கள்ட்ட ஆலோசனை கேட்பாரு. He would ask for the people's counsel. செய்வோன்ட்டு செய்வார். He would do according to what he wanted to do. ஆனால் அதன் பிறகு அவருக்கு உணர்வு வந்து பயப்படுவார். But then he realized and then he was afraid. உடனே அந்த பொட்டியை என்ன பண்ணுவார், அங்கே ஓபேத் ஏதோம் அப்படின்னு ஒரு லேவியரோட வீட்டில் போய் வச்சிருவோம். அப்பா அவருக்கு ஞாபகம் வந்துடும், இதை லேவியர்கள் தான் சுமக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஓபேத் ஏதோமோட வீட்டில் போய் பொட்டியை வச்சுட்டு அமைதியாயிடுவார். Then David realized that the Ark of the Covenant should be handled only by the Levites, and then he handed the Ark of the Covenant over to the Obed Edom, the Gittite, the Levite. அதன் பிறகு தான் 15வது வசனத்தில் நம்ம வந்து இது லேவியர்களை வச்சு தான் தூக்கணும், அதுவும் தண்டுகளை பிடிச்சி தோளில் தான் சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த வசனம் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ப்ரிஃபரன்ஸ் லேவியர்களுக்கு. அவங்க தான் முன்னாடி இருப்பாங்க, அவங்க தான் பாடுவாங்க, அவங்க தான் சுமப்பாங்க. அந்த ஏற்கனவே பெட்டியை வச்சுருந்த ஓபேத்தியேதேம் தான் கேட் கீப்பராக இருப்பார். Then in chapter 15 we read how David did that. He gave preference to the Levites and even the Obed Edom in whose house the Ark of the Covenant was. He would be given preference and all that would be done according to the law. ஸோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், பயப்படாத மனுஷன் தன்னோட சக்ஸஸில் தேவனுடைய பிரமாணங்களை மறந்துடுறவனாக இருப்பான். A man who does not fear God would forget about the laws of God because of his enjoyment over his successes. இது தாவீதை நியாயந்தீர்ப்பதற்காக நான் சொல்லல. I'm not throwing stones at David. இங்கே நமக்கு அநேகரை தேவன் சபையில் உபயோகப்படுத்துகிறார். The Lord uses so many in the church. நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நமக்கு நிறைய அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணுற சோதனை இருக்கும். When the Lord blesses us, we have a temptation to cross the boundary God has placed over us. நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், நான் செஞ்சால் நல்லா தான் இருக்கும், அப்புறம் என்ன அவங்கள கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வரும். I do this thing, I do the other thing, I do so many things for God, whatever I do would be right, and why should I get the counsel of others? ஆனால் நாம் ஒரு நாளும் அப்படி செய்து விடக்கூடாது சகோதர சகோதரிகளே. But we should never do such things, brothers and sisters. தேவன் வைத்த பவுண்டரி, there is a boundary which God has placed over us. தேவன் எதை செய்து வைத்திருக்கிறார்களோ அதை நம்ம அங்கே போகும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கணும். When God has placed a boundary and when we go there, we should have a fear about that. ஆம் சகோதர சகோதரிகளே, இது நீதிமொழிகள் 1:29 ஒன்றை வாசிப்போம். Let's read Proverbs chapter 1 verse 29. நீங்க வாசிங்க. Proverbs chapter 1 verse 29. Because they hated knowledge and did not choose the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். இங்கிலீஷ்ல கர்த்தருக்கு பயப்படுதலை அவங்க சூஸ் பண்ணல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. In English we read they did not choose the fear of the Lord. கர்த்தருக்கு பயந்த மனுஷனுடைய இன்னொரு ஒரு சிம்டம் எப்பவுமே அவங்க லைஃப்ல எல்லா சூழ்நிலைகள்லையும் தேவனுக்கு பயப்படுதலை செலக்ட் பண்ணிடுவாங்க. The people who fear God would always choose the fear of the Lord in any part of their life. காலேஜில் போய் ஒரு இன்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்களா? Are they facing an incident in the morning? அல்லது உறவினர்கள் மத்தியில் ஒன்று ஃபேஸ் பண்ணுறோமா? Are they face a circumstance among their relatives? ஒரு சாய்ஸ் நமக்கு இருக்கும். And we would face a choice. இந்த இடத்துல நான் தேவனுக்கு பயந்து ஒன்று செய்ய போறேனா இல்ல என் இஷ்டத்தின்படி செய்ய போறேனா? The choice will be about whether I am going to do something based on the fear of God or am I going to do it based on what I want. கம்ப்யூட்டர் மொபைல் முன்னாடி நான் உட்கார்ந்திருக்கேன். இப்போ தேவனுக்கு பயந்து இதை யூஸ் பண்ண போறேனா இல்ல என் இஷ்டத்தின்படி யூஸ் பண்ண போறேனா? I am sitting in front of the computer and watching the phone. Am I going to do this thing by fearing the Lord or am I going to just fulfill my wish? அந்தரங்கத்தில் மனசுல யாரையோ ஒருத்தரை வெறுக்கணும், கசப்பா இருக்கணும்னு ஒரு சோதனை வருகிறது. தேவனுக்கு பயந்து நான் மன்னிக்க போறேனா இல்ல என் இஷ்டத்தின்படி கசப்பா இருக்க போறேனா? There is a temptation to be bitter against a certain person. Now am I going to forgive that person by fearing the Lord or am I going to hate that person according to my wish? நமக்கு வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இல்லை நான் கர்த்தருக்கு பயப்படுதலை நான் சூஸ் பண்ணிக்கணும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலையே நான் தெரிந்து கொள்ளணும் என்று நாம் இருப்போம். In every circumstance that we face, there is a choice to one to fear the Lord or to do the
do my own will. So let us choose the fear of the Lord. நாம் தேவனுக்கு பயந்திருப்போம் சகோதர சகோதரிகளே. Let us fear the Lord, brothers and sisters. அவர்தான் நமக்கு அச்சமா இருக்கணும். He should be our dread. இது கர்த்தருக்கு பயப்படணும் ஒரு த்ரெட்டனிங்காக இதை நான் சொல்லல. I'm not saying this as a way of threatening that we should fear God. தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு விடுதலையான வாழ்க்கை இருக்கிறது. If we live with the fear of the Lord, that would be a life of liberation. தேவனுக்கு பயந்தே நம்ம பேசணும்னா இன்னொரு இடத்துல போய் நம்ம பொய் சொல்ல வேண்டியதில்லை. If we always fear the Lord and speak out of fear of the Lord, we don't have to tell lies. ஐயோ அவங்க பாத்துருவாங்களோ இவங்க பாத்துருவாங்களோ அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. We don't have to fear whether a person would look at that or the other person would take notice of it. No. ரொம்ப சுதந்திரமான வாழ்க்கை. So it's a life of liberty. தேவனுக்கு பயந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நாம் தப்பிக்கலாம். If we fear the Lord, we will be free of so many unwanted problems. ஆராதனை நேரத்தில் அந்த கேட்ட செய்தியை நாம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். Let us bring to our mind the message that we heard during the time of praise and thanksgiving. அந்த புத்தகத்தை திறக்கிறதுக்கு யாருமே கிடையாது. There's no one to open the scroll. அப்ப அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தான் அதுக்கு தகுதியானவர். Only the lamb who was slain was worthy of opening it. யாராலும் செய்ய முடியாத ஒரு புத்தகத்தை ஓபன் பண்ண வர்றவர் அப்படி ஒரு பிரம்மாண்டமா ஒரு நல்ல ஒரு கிங் மாதிரி வந்து அந்த புக்கை ஓபன் பண்ணிருக்கலாம். Nobody is able to open that scroll, but this is one person who is able to do that, but he could have come in grand style as a king. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் ஒரு வீக்கரா ஒரு அடிக்கப்பட்டு உயிருக்கு போராடுகிற ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி வந்து அந்த புக்கை ஓபன் பண்றார். But God, the Lamb of God, weak as he was, as though he was struggling for life, shedding his blood for you and me, he is coming and opening the scroll. நம்முடைய வாழ்க்கையில பாவம் பண்ண போற டெம்ப்டேஷன்ல பாவம் நமக்கு முன்னாடி படுத்திருக்கும் போதெல்லாம் அந்த பிக்சர் வரணும். When we are about to commit sin, when we are tempted to commit sin, let us bring that scene to mind. இதோ எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டு உயிருக்கு போராடின வண்ணமாய் மனத்தாழ்மையா இருக்கிற ஒருவர் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். There's a person who was slain for me. He is a humble Lamb of God who shed his blood for me. Now I am tempted to do this evil sin. Let me not do it. இந்த உலகத்தை நான் என்ஜாய் பண்றதுக்காக நான் இங்கே இல்லை. I'm not here to enjoy this world. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துவதற்காக நான் இருக்கிறேன். I'm here to glorify him by fearing him. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய பிக்சர் எப்பொழுதும் நம்ம இதயத்தில் இருக்கட்டும். Let us always have the picture of the slain lamb in our hearts. Especially நம்ம இந்த உலகத்தினுடைய மோசமான பாவத்தினால சோதிக்கப்படும் போது அது இருக்கட்டும். Especially when we are tempted by the gross sins of the world, let us have that picture in our mind. தேவன் நமக்கு உதவி செய்வாரா? May God help us.